வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பூரிக்கு சைட் டிஷ் பூரிக்கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, ரோட்டிஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி வந்து 4 persons வரைக்கும் சர்வ் பண்ணலாம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 tablespoon ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது வெடித்ததும் 1/2 teaspoon கடலைப்பருப்பு. இது நல்லா புரிஞ்சு வந்ததும் இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் 5 minutes வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் 2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விட்டுடலாம். பட் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சு ஒரு 10 minutesக்கு குக் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 10 minutes ஆச்சு, ஓப்பன் பண்ணலாம். எனக்கு இந்தளவுக்கு திக்னஸ் போதும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் என்னோடய ஸ்டைலில் பூரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.